நம்மள படிச்சது கடவுள், கடவுளை யார் படிச்சா? சூப்பரான கேள்வி, உட்காருங்க. இப்போ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் வேணா, தம்பி வேணா, அவன் சிறு குழந்தை, அவன் அறியாமையில கேட்டான்னு நம்ம நினைக்க கூடாது. அறிவோட உச்சத்தில் நின்று கேட்கறான், நமக்கு புரியாது. ஆனா நல்லா கேளுங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, பகுத்தறிவு என்ற பெயரில் பலர் கேட்கக்கூடிய கேள்விதான். கடவுள் ஒன்ன படிச்சாரு, கடவுளை யாரா படிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி, பட் ரொம்ப கஷ்டமான பதில். என்ன அப்படின்னா, இதற்கு சிவசூத்திரத்தில் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. என்னுளே யானே நின்று என்னை யான் கண்ட பொழுது யானே எங்குமாய் நிறைந்தேன் என்பதை எவன் ஒருவன் அறிகிறானோ அவனே நான், நானே அவன். அவன் தன்னை அறிந்த பொழுது என்னை அறிந்தான், என்னை அறிந்த பொழுது தன்னை அறிந்தான். தானும் நானும் வேறல்ல என்று அறிந்த பொழுது நானே தானானேன். இது புரியுதா உங்களுக்கு? அறிவோட உச்சம் யாராலையும் விளக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு தாய்மை, நல்லா புரிஞ்சுங்க. இது யார் எதற்கு எப்படி விளக்க முடியாது அப்படின்னா, பெருமான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு கடவுள்னா என்னையா அப்படின்னா, விளக்க முடியாது தம்பி உனக்கு அப்படின்னுறாரு. அப்போ ஏன் விளக்க முடியாது? அப்பனா நீ என்ன பண்ண, நீ ஒரு ஞானி இல்ல அப்படின்னுறாரு. ஆனா வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவா சொல்லி அனுப்புறாரு. நீ உங்க அம்மாட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னா, என்ன கேட்கணும்? அம்மா நான் எப்படி பிறந்தேன், எப்படி அம்மா நான் எப்படி பிறந்தேன்னு உங்க அம்மாட்ட கேளுன்னா. அவங்கள்ட்ட போய் கேட்டவொடனே அவங்க என்ன சொன்னாங்க, நானும் அப்பாவும் அன்பு கொண்டதுனால நேசத்தால நீ பிறந்த அப்படின்னாங்க. நேசம் தான், நானும் தானே உன் மேல அன்பு வைக்கிறேன், எனக்கு தெளிவா சொல்லு. இப்படி கேட்டால் பதில் கிடைக்குமா? சவுக்கு தான் அடி கிடைக்கும் இல்ல. அப்போ ரொம்ப தெளிவா வள்ளல் பெருமான் சொல்றாரு பாருங்க, தானும், நல்லா புரிஞ்சுங்க, தலைவனும் தலைவியும், யாரு? தலைவனும் தலைவியும் கூடிய இன்பத்தை, புரியுதா உங்களுக்கு? தலைவனும் தலைவியும் கூடிய இன்பத்தை மகளுக்கு எடுத்துரைத்தால் எங்கனம் விளங்கும். தான் புள்ளதாங்க, தான் பையன்தான், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அனுபவத்தை பையனுக்கு எடுத்து சொல்ல முடியுமா? சொன்னா புரியுமா? அப்ப அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க? பக்குவம் வேணும். முதல்ல என்ன வேணும்? பக்குவம் வேணும். அப்புறம் அனுபவம் வேணும். என்ன வேணும்? அனுபவம் வேணும். என்ன வேணும்? கை தட்டுங்க அந்த பிள்ளைக்கு, சூப்பரான விளக்கம். என்ன வேணும்? அனுபவம் வேணும். முதலில் என்ன வேணும்? பக்குவம். அடுத்தது, அப்ப இந்த கேள்வி கேட்கிறவங்க யாரு? அவங்கள்ட்ட அனுபவமும் இல்ல, பக்குவமும் இல்ல. அவங்கெல்லாம் யாரு? சின்ன பிள்ளைங்கன்னு விட்டுற வேண்டியதான். பகுத்தறிவாளர்கள் சொல்லக்கூடிய சின்ன குழந்தைங்க. அவங்கெல்லாம் யாரு? சின்ன குழந்தைங்க. அன்பா என்ன பண்ணணும்? சூப்பர் கேள்வா கண்ணு அப்படின்னு முட்டாய் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதான், போகணும். அவங்களுக்கு அவ்வளவுதான் விளங்கும். ஏன்? உண்மை உரைகள் போல் என்று உரைத்து விடலாம் என்று எண்ணாதே. உண்மை, சிவசூத்திரம் சொல்லுது, உண்மை உரைகள் போல் என்று உரைத்து விடலாம் என்று எண்ணாதே. தன்னை கொடுத்து என்னை உரசுகின்ற பொழுது பொன்னினும் பொலிவு பெறுவாய். நீ உன்னை கொடுத்து என்ன உரைச்சி பார்த்தா நீ எப்படி இருப்ப? தங்கத்தை விட மின்னுவ. என்ன? எப்படி? பொன்னினும் பொலிவு பெறுவாய். நீ நின்னை கொடுத்தமையாலோ என்னை தந்தமையாலோ அல்ல, நீ நான் என்ற ஒருமையால் உண்டான உன்னத விருத்தி. அது நீயும் நானும் ஒன்னா சேர்ந்ததுனால வந்த அற்புதமான விளக்கம். நீ என்ன கொடுத்துட்டேன்றதுனாலயோ நான் உங்ககிட்ட வந்துட்டேங்கிறதுனாலயோ நீ இவ்வளவு பொலிவு பெற்றுடல. நீயும் நானும் ஒண்ணுன்னு ஒரு விஷயத்தை நாம ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டோம் பாரு. புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு தேகமும் மறந்து அன்பினங்க உடல் உறவால் ஒருங்கிணைந்து உணர்ச்சியால் உன்னதத்தால் அன்பால் ஒருங்கிணைந்து தான் கொடுக்க நீ எடுக்கன்னு கடவுள்கிட்டையும் உடம்பாலையும் நீங்க ரெண்டு பேரும் கலந்தது போல இறைவன்ட்ட நீ கலந்த பொழுது இங்கு உண்டான அதே இன்பம் அங்கு உண்டானால் அதற்கு பேரின்பம், இதற்கு சிற்றின்பம். இது கலக்க கலக்க கூடும், அது கலந்தால் முழுதுமாக கூடும். அந்த பொலிவை எவருக்கும் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது, கொடுக்க முடியாது. பெற்றால் கொடுக்க முடியாது, அழிக்க முடியாது, பிறருக்கு என்ன பண்ண முடியாது, அருளவும் முடியாது.